அனைவருக்கும் வணக்கம். மேசராசிக்காரர்களுக்கு பல வருட நரக வாழ்க்கை முடிந்து மறுஜென்மம் எடுக்கும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் அக்டோபர் 18ஆம் தேதி முதல் நவம்பர் 11ஆம் தேதி வரை குரு பகவான் அதிசாரமாக உச்சம் பெற்றிருக்கக்கூடிய இந்த வேளையில் என்னென்ன மாற்றங்கள் நிகழப்போகின்றன, அதற்கு பிறகு வக்ரகதியில் திரும்பி வலம் வரப்போகிறார். எனவே இந்த வேளையில் ஏற்படக்கூடிய அதிரடியான மாறுதல்கள் என்ன என்பதை ஆராய்ந்து பார்க்கும்போது உறுதியாகவே மேசராசிக்காரர்களுக்கு ராசியின் அதிபதியான செவ்வாய்க்கு நட்பு கிரகமாகவும் ராசிக்கு சகாயமானவராகவும் இருக்கக்கூடிய குரு பகவான் 9 மற்றும் 12ஆம் இடத்தின் அதிபதியாக இருக்கிறார். அவர் இந்த வேளையில் அதிசாரமாக 4ஆம் இடத்தில் உச்சம் பெறுவது நன்மை நிறைவாக கொடுக்கும் ஒரு அமைப்பாக உறுதியாகவே பார்க்கப்படுகிறது. பாக்யாதிபதியும் மோட்ச அதிபதியுமாக இருக்கக்கூடிய குரு பகவான் வலுவாக உச்சம் பெறக்கூடிய இந்த தருணம் என்பது உறுதியாகவே பல்வேறு விதமான நன்மைகள் உங்களை தேடி வரக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் உண்டு. அது மட்டுமல்லாது அவரது பார்வை பலம் ராசியின் அதிபதியின் மீதும் கிடைப்பதால் பல்வேறு வகையான வாய்ப்புகள் மிகவும் சிறப்பாக உங்களை தேடி வருகிறது. ஏனென்றால் மிக வலுவாக 8, 10, 12 ஆகிய இடங்களை பார்க்கிறார். எனவே நீங்கள் நினைப்பதை காட்டிலும் ஆரோக்கிய தொல்லைகள் விலகக்கூடிய ஒரு தருணமாகவும் அடுக்கடுக்காக மருத்துவ செலவுகள் வந்த சூழ்நிலையில் அவை இந்த தருணத்தில் படிப்படியாக குறைந்து பரிபூரண நலன் பெறக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் உண்டு. இந்த தருணத்தில் இடமாறுதலை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கும் மேசராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே தொழில் ரீதியாக இடமாறுதலை சந்திக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் உண்டு. போட்டிகளில் மத்தியில் தொழிலில் முன்னேற்றம் காணக்கூடிய அற்புதமான தருணமாக குரு பகவானின் பார்வை தொழில் ஸ்தானத்தில் பதிவதால் கிடைக்க இருக்கிறது. உங்களுக்கு தொல்லை தந்த எதிரிகள் இந்த சூழலில் விலகுவதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உண்டு. பயணங்களால் அதிக ஆதாயம் நிறைவாக கிடைக்கும். வெளிநாட்டு முயற்சிகள் அனுகூலமானதாகவும் சிறப்பானதாகவும் அமையக்கூடிய சந்தர்ப்பம் நிறைவாகவே உங்களை தேடி வருகிறது. சரியாக மேசராசிக்காரர்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மட்டுமல்லாது குரு பகவான் உச்ச பலத்தோடு மிக வலுவாக இந்த வேளையில் சஞ்சரிப்பதால் இந்த தருணம் முழுவதுமே மகிழ்ச்சி நிறைவாக உங்களை தேடி வருகிறது. உறுதியாகவே தடைபட்ட காரியங்கள் அனைத்தும் விலகி பொருளாதார ரீதியாக நிறைவையும் முன்னேற்றத்தையும் சந்திக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக உண்டு. தானாக நடக்க போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் பல வருட நரக வாழ்க்கை முடிந்து 12 ஆண்டுகளுக்கு பிறகு அதிசாரமாக உச்சம் பெற்றிருக்கக்கூடிய குருவின் அமைப்பால் புதியாகவே பொருளாதார ரீதியான வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைவாக கிடைக்கிறது. அலட்சியம் இல்லாமல் அவசியமாக கண்ணும் கருத்துமாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். உடன்பிறப்பவர்களின் ஒத்துழைப்பு மிகப்பெரிய அளவில் மிகவும் சாதகமாக அமைகிறது. இந்த தருணத்தில் உடன் பிறந்தவர்களின் ஒத்துழைப்பு கிடைப்பதால் பல காரியங்களை நெருக்கடி இல்லாமல் செய்து முடிக்க முடியும். குடும்பத்தில் மகிழ்ச்சியும் மனநிறைவும் உறுதியாகவே இந்த தருணத்தில் கிடைக்கிறது. தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிப்பதோடு துணிச்சலுடன் பல பணிகளை மேசராசிக்காரர்கள் விரைவாக செய்து முடிக்கக்கூடிய சந்தர்ப்பம் வலுவாக இந்த தருணத்தில் உண்டு. அது மட்டுமல்லாது இந்த வேளையில் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் லாபம் உயரக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க குரு பகவான். எதிர்பார்ப்பதை காட்டிலும் இந்த தருணத்தில் திடீரென பல அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் உத்தியோகம் தொழில் ரீதியான பணிகளில் உங்களை தேடி வருகிறது. எனவே இந்த தருணத்தில் பதட்டப்படாமல் பயப்படாமல் திருத்தி நிதானமாக பல பணிகளை வெற்றிகரமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் வலுவாக கிடைப்பதால் வருமானம் திருப்திகரமாக அமையும். இந்த தருணத்தில் செலவுகள் அதிகரித்தாலும் கூட மிக சிறப்பாக அவற்றை திட்டமிட்டு செயல்படுத்தக்கூடிய சந்தர்ப்பம் கிடைப்பதால் திடீரென ஏற்படக்கூடிய வீண் விரய செலவுகளை கூட சிறப்பாக கையாளக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு. மனதில் நீண்ட நாட்களாக நீடிக்கக்கூடிய பல சங்கடங்கள் மறையும். பல வருடம் கழித்து 12 வருடத்திற்கு பிறகு அதிசாரமாக உச்சம் பெறக்கூடிய இந்த வேளையில் பல வருட நரக வாழ்க்கை முடிந்தது என்று சொல்லக்கூடிய வகையில் மிகவும் சிறப்பான வாய்ப்பை இந்த தருணத்தில் ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க. தனித்து தொழில் செய்தாலும் கூட்டு முயற்சியாக ஈடுபட்டாலும் நிறைந்த லாபம் இந்த தருணத்தில் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது. அது மட்டுமல்லாது ராசியின் அதிபதியான செவ்வாயின் மீது குருவின் சுப பார்வை பதிவதால் இந்த வேளையில் எதிர்பார்ப்புகள் எளிதில் பூர்த்தியாகும். இலாக்கா மாறுதல் தொழில் ரீதியான மூலதனத்தை அதிகரிக்கக்கூடிய வகையில் செய்யக்கூடிய முயற்சியில் மிக பெரிய அளவிலான வெற்றி கிடைக்கும். நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த நிலம், வீடு, வீட்டுமனை, வாகனம் வாங்கக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உண்டு. ராசியின் அதிபதி ஆட்சி பலம் பெற்றிருக்கும் போது அவரின் மீது குரு பகவான் உச்சபலம் பெற்று தனது சுப பார்வையை செலுத்துவதால் மிகப்பெரிய அளவிலான நல்ல வாய்ப்புகள் மறுஜென்மம் எடுக்கும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் அமைய போகிறது. எனவே அஷ்டம பாதிப்புகள் செவ்வாயிடமிருந்து விலகுவதோடு குருவின் சுப பார்வை செவ்வாயின் மீது வலுவாக கிடைப்பதால் ஆரோக்கிய தொல்லைகள் விலகும். வீண் விரயங்களை கட்டுக்குள் கொண்டு வருவதோடு பல காரியங்களை துணிச்சலுடன் செய்து முடிக்க முடியும். அது மட்டுமல்லாது குரு மங்கள யோகமும் நிறைவாக இந்த வேளையில் குரு பகவான் ஏற்படுத்தி கொடுக்கிறார். எனவே நினைப்பதை
நினைப்பதை காட்டிலும் மங்களகரமான பல சுபகாரியங்கள் இந்த தருணத்தில் அடுத்தடுத்து கைகூடும். திருமணம் உள்ளிட்ட பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் தடையில்லாமல் உறுதியாகவே மேசராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது. இந்த தருணத்தில் மணிவிழா, முத்து விழா உட்பட பல்வேறு வகையான விழாக்களை மிகவும் சிறப்பாக நடத்தக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு. உறுதியாகவே மேசராசிக்காரர்கள் தங்களுடைய பெயரில் அசையும் அசையா சொத்துக்களை வாங்கக்கூடிய அற்புதமான வாய்ப்பை குரு பகவான் உச்சபலம் பெற்றிருக்கக்கூடிய இந்த வேளையில் ஏற்படுத்தி கொடுக்கிறார். பல வருட நரக வாழ்க்கை முடிந்தது என்று சொல்லக்கூடிய வகையில் மீள முடியாமல் பல நெருக்கடி, சிரமம், சிக்கல் என பல்வேறு வகையான சிரமங்களை அதிகமாக சந்தித்து வரும் மேசராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே அவை விலகும். வாங்கிய கடனை எப்படி அடைப்பது என்று வழி தெரியாமல் இயங்கிக் கொண்டிருந்த சூழலில் இந்த தருணத்தில் அவற்றை அடைக்கக்கூடிய சரியான வழி கிடைக்கும். நிலுவையில் இருந்த பல பணிகளை சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய சந்தர்ப்பம் வலுவாக கிடைக்க இருக்கிறது. எனவே மேசராசிக்காரர்கள் இந்த தருணத்தை சரியான முறையில் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் உயரும். இதை அனுபவபூர்வமாக உணரக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் வலுவாக கிடைக்கிறது. அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எதுவாக இருந்தாலும் அவை உறுதியாகவே நிறைவேறும். வாழ்க்கை துணையால் இரட்டிப்பு மகிழ்ச்சியை சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் உங்களுடைய வாழ்வில் உறுதியாகவே கிடைக்க இருக்கிறது. உபரி வருமானம் உயரும். குடும்பத்தில் ஒவ்வொருவரும் தங்களுடைய பணிகளை திருப்திகரமாக செய்வதால் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு வகையான சங்கடங்கள் மறையும். கொடுக்கல் வாங்கல் சீராக மாறும் தருணமாகவும் குடும்ப உறுப்பினர்களின் உடல் நலத்தில் இருந்து வந்த தொல்லைகளும் விலகி முன்னேற்றம் கிடைக்கும் சிறப்பான வேலையாகவும் அமைகிறது. தொழில் செய்பவர்களுக்கு இந்த தருணத்தில் எதிர்பாராத லாபத்தை மிகவும் வலுவாக ஏற்படுத்தி கொடுக்கிறார். பணிச்சுமை அதிகரித்தாலும் கூட எதிர்பாராத இரட்டிப்பு லாபம் கிடைக்கும். அலட்சியம் வேண்டாம். குருவினுடைய உச்சம் அபரிவிதமான மாற்றத்தை உறுதியாக ஏற்படுத்தி கொடுக்கிறது. பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு புதிய திருப்பம் ஏற்படும். எதிர்பாராத கூடுதல் பொறுப்புகள் உங்களை தேடி வரக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு. எதிரிகளை கூட கண்ணியமாக நடத்துவதால் திடீர் அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் உண்டாகும். சிறப்பான தருணமாக உறுதியாகவே இந்த வேலையை மேசராசிக்காரர்களுக்கு மாற்றி கொடுக்கிறாருங்க. எனவே சரியாக குருவின் அமைப்பை பயன்படுத்தி கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது உத்தியோகத்தில் ஊதிய உயர்வு, பதவி உயர்வு, உண்மையிலும் உங்களுடைய திறமைக்கு உரிய அங்கீகாரம் போன்ற அனைத்தும் கிடைப்பதோடு பாராட்டுகளையும் பரிசுகளையும் பெறக்கூடிய சிறப்பான தருணமாக பார்க்கப்படுகிறது. கலைத்துறையில் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் அபரிவிதமான வளர்ச்சியையும் முன்னேற்ற வாய்ப்பையும் அற்புதமாக உருவாக்கி கொடுக்கிறாருங்க. எனவே சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள். பெண்மணிகள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் குரு பகவான் நிறைந்த நன்மையை சுகஸ்தானமாகிய 4 உச்சம் பெறுவதால் பெண்மணிகளுக்கு நிறைவாக மாற்றி கொடுக்கிறாருங்க. எனவே பெண்மணிகள் இந்த தருணத்தில் வீடு, வாகனம் வாங்கக்கூடிய அபரிவிதமான யோகம் உறுதியாகவே கிடைக்கும். நிலுவையில் இருந்த பல பணிகளை பெண்மணிகள் சிறப்பாக மேற்கொள்வதோடு சுறுசுறுப்பாகவும் விரைவாகவும் செயல்படுவதால் பல நல்ல காரியங்கள் இல்லத்தில் மங்கள ஓசை கேட்கும் என்று சொல்லக்கூடிய வகையில் உறுதியாகவே மேசராசிக்கார பெண்மணிகளுக்கு விரைவாக கைகூடும். எனவே இந்த தருணத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் மாணவர்களின் கல்வியில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். எதிர்பார்ப்பதை காட்டிலும் நேர்மையாகவும் கடின உழைப்பை வெளிப்படுத்தக்கூடிய உங்களுக்கு உரிய அங்கீகாரம் உங்களது துறை ரீதியாக நிச்சயமாக கிடைக்கும். திருமண வாழ்க்கையும் காதல் வாழ்க்கையும் இனிமையாக அமையக்கூடிய சந்தர்ப்பமாக பார்க்கப்படுகிறது. மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள உறுதியாகவே மேசராசிக்காரர்கள் இந்த வேளையில் வாரத்தில் செவ்வாய்க்கிழமை தொடர்ந்து 3 வாரம் விரதமிருந்து செவ்வாய்க்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள முருகப்பெருமான் சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். மிக சிறப்பான வளர்ச்சி குருவின் உச்ச காலகட்டத்தில் நிறைவாக சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் மேசராசிக்காரர்களாகிய உங்களை தேடி உறுதியாகவே வரும். சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள்.